ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 12ஆம் அத்தியாயம். சிவ வழிபாட்டின் பெரும் சிறப்பு. முனிவர் லோமசரின் கதை. நாரத மாமுனிவர் கூறினார், பார்த்தனே அர்ஜுனா, பின்னர் அவர்கள் லோமசர் என்றழைக்கப்படும் ஒரு சிறந்த முனிவரை கண்டனர். அவர் தனது புலன்கள் அனைத்தையும் அடக்கியவர், கிரியா யோக ஆற்றல் கொண்டவர். அவர் தவத்தின் உருவமாகவே திகழ்ந்தார். நாள்தோறும் மும்முறை நீராடியதால் அவரது சடா முடி செந்நிறமாக மாறியிருந்தது. நெய் ஊற்றப்பட்ட நெருப்பை போல அவர் மிகுந்த தேஜசுடன் ஒளியுடன் விளங்கினார். நிழலுக்காக அவர் தனது இடது கரத்தினில் ஒரு வைக்கோல் கட்டை ஏந்தியிருந்தார். அந்த சிறந்த பிராமணர் தனது வலது கரத்தினில் அக்ஷ மாலையை, ஜப மாலையை வைத்திருந்தார். அவர் மைத்ர அனைவரிடமும் நட்பு பாராட்டும் நெறியை பின்பற்றுபவராக இருந்தார். பூமியில் சஞ்சரிக்கும் எந்த ஒரு உயிருக்கும் கடுமையான சொற்களால் கூட துன்பம் விளைவிக்காமல் ஜபத்தின் புனித நாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்தல் மூலம் ஆன்மீக முழுமையை அடைபவர் மைத்ர முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். கொக்கு அரசன், பிராமண முனிவர், ஆந்தை, கழுகு மற்றும் ஆமை ஆகியவை கலாவ கிராமத்தில் இருந்த அந்த நீண்ட ஆயுள் கொண்ட தவசியை கண்டு அவருக்கு பணிந்து வணங்கின. அந்த முனிவர் அவர்களை அன்புடன் வரவேற்று அமர்வதற்கு ஆசனங்கள் அளித்து தகுந்த முறையில் விருந்தோம்பல் செய்தார். அவர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்கள் மனதில் இருந்ததை அவரிடம் வெளிப்படுத்தினர். ஆமை கூறியது, இவர் அரசர் இந்திரத்யும்னன். யாகங்களை செய்பவர்கள் அனைவரிடமும் தலைவராக திகழ்ந்தவர். தனது புகழ் மங்கியதால் பிரம்மதேவரால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். மார்க்கண்டேய முனிவர் மற்றும் பிறரின் உதவியால் அவர் தனது புகழை மீட்டெடுத்தார். சிறந்தவரே மீண்டும் வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்பு மற்றும் அதுபோன்ற பிற அபாயங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு அச்சமூட்டும் இடமாக தோன்றும் ஸ்வர்க்கத்தை அவர் இனி விரும்பவில்லை. உங்கள் ஆசியுடன் அவர் இங்கேயே மகோதயம், பேரின்பம் அல்லது முக்தி அடைய விரும்புகிறார். எனவே இந்த அரசனுக்கு நீங்கள் ஞானத்தை உபதேசிக்க வேண்டும். புனிதமான இறைவனே இவன் தமது சீடனாவான். இவனை நான் தம்மிடம் அழைத்து வந்துள்ளேன். இவன் விரும்பும் நற்பொருள்களை இவனுக்கு கூறுவீராக. பிறருக்கு உதவுவதே நல்லோர்களின் விரதம். குறிப்பாக ஞானம் பெற தகுதியுடையவர்களாய் சீடர்களாக நம்மை நாடி வருபவர்களுக்கு உதவுவது மிகச் சிறந்தது. ஞானம் பெற தகுதியற்ற பாவிகளுக்கு நல்ல அறிவுரை வழங்கப்பட்டால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களிடையே பகையையோ அல்லது ஒருவரின் மரணத்தையோ விளைவிக்கும். ஞானம் பெற தகுதி உடையவர்களிடம் ஒருபோதும் தவறு செய்யாத இந்த முனிவர் அத்தகைய தகுதியுடையவருக்கே உரியதை வழங்குகிறார். இவ்விதம் அறத்தை நீங்களே நன்கு உணர்ந்துள்ளீர்கள். நாங்களோ அதை எவ்வாறு அறிவோம்? லோமச முனிவர் கூறினார், ஆமையே, இன்று நீ என்னிடம் கூறிய அனைத்தும் சரியானவை. இது தர்ம சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட ஒரு பழமையான நெறியாகும். அது எங்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. அரசே, உன் மனதில் மறைந்திருக்கும் ஐயத்தை நம்பிக்கையுடன் கூறுவாயாக. யார் உன்னிடம் என்ன கூறினார்கள்? கூறப்படாமல் எஞ்சி இருப்பதை நான் நிச்சயமாக உனக்கு கூறுவேன். இந்திரத்யும்ன மன்னன் கூறினான், புனிதமான இறைவனே, இதுவே எனது முதல் கேள்வி. இதை எனக்கு விளக்குவீராக. கோடை காலத்தில் சூரியன் வானத்தின் நடுவே கடுமையாக எரிந்து இருக்கும் போது உனக்கு ஏன் ஒரு ஆசிரமம், தங்குமிடம் இல்லை? ஒரு சிறிய குடிசை கூட உன்னிடம் இல்லையே? கரத்தினில் உள்ள பொருட்களை கொண்டே தலையின் மீது நிழல் அமைத்து கொள்கிறாயே? லோமச முனிவர் கூறினார், மரணம் என்பது நிச்சயம் நிகழக்கூடியது என்பதால் இந்த உடல் ஒரு நாள் கண்டிப்பாக வீழ்ந்தே தீரும். நிலையற்ற இவ்வுலகில் எவருக்காக மனிதர்கள் தங்கும் இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும்? எவருடைய நண்பனாக மிருத்யு, யமன் இருக்கிறானோ, அல்லது யார் சிறந்த அமிர்தத்தை அருந்தி இருக்கிறார்களோ அத்தகையவர்கள் இது எனக்கு நாளை நிகழும் என்றோ அல்லது இந்த நாள் ஆயிரக்கணக்கான யுகங்களுக்கு பின்னர் வரும் என்றோ கூறுவது பொருத்தமானதே. ஆனால் அத்தகைய கூற்று கூட இன்றைய நாள் ஒன்று இருப்பதை அடிப்படையாக கொண்டதே ஆகும்.
மரணத்தில் வாழ்வு முடிவடையும் மனிதர்களுக்கு அத்தகைய நீண்ட காலத்தை குறித்து பேசுவதில் என்ன பயன்? ஒரு காரியம் விளைவு அதன் காரணத்துடன் இயல்புடையதாகவே இருக்கும். இந்த பௌதிக உடல் விந்துவிலிருந்து தோன்றியதாகும். கனன்று கொண்டிருக்கும் கரியை நீர் கொண்டு சுத்தம் செய்தாலும் அது எவ்வாறு தூய்மையடைய முடியும்? எனக்கு அதனை கூறுவீராக. சிறந்த அரசே, கோபம் முதலான 6 உட்பகைவர்களால் வெல்லப்பட்டவர்கள் இந்த உடலை பேணுவதற்காகவே கூட பாவங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுவதில்லையா? மனிதன் இங்கு பிரம்மதேவரிடம் இருந்து தோன்றுகிறான். அவன் ஒரு மணல் துகளிலிருந்து உருவானவன். நிகமங்களில் அதாவது வேதங்களில் கூறப்பட்டவற்றை வாசிப்பவனும் செவிமடுப்பவனும் இவ்வுண்மையை அறிந்தும் எவ்வாறு தொடர்ந்து வாழ முடிகிறது? ஆயினும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையானது பகுத்தறிவற்றவனை மயக்குகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழும் மனிதர்கள் கூட தங்கள் இதயத்திலேயே மறைந்திருக்கும் மரணத்தை அறிவதில்லை. பற்கள் ஆடுகின்றன. செல்வம் நிலையற்றது, மாறக்கூடியது. இளமை, வாழ்வு, நற்பண்பு, அளிக்கப்பட்ட தானங்கள், மக்கள் வசிக்கும் இல்லங்கள் என அனைத்தும் நிலையற்றவை மற்றும் உறுதியற்றவை. மன்னா, இவ்வுலக வாழ்வே பயனற்றது மற்றும் மிகவும் நிலையற்றது என்பதை அறிந்திருந்தும் யாருக்காக குடிசைகள், கோட்டைகள், அரண்கள் போன்றவை கட்டப்படுகின்றன? இந்திரத்யும்ன மன்னர் கூறினார், 3 உலகங்களிலும் மிக நீண்ட ஆயுளை கொண்டவர் தாங்களே என்று கூறப்படுகிறது. அதற்காகவே நான் இங்கு வந்தேன். அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? லோமச முனிவர் கூறினார், ஒவ்வொரு கல்ப காலத்திலும் என் உடலில் இருந்து ஒரு முடி உதிர்கிறது. அவை அனைத்தும் உதிர்ந்து முடிந்ததும் என் மரணம் நிகழும். எனது முழங்காலுக்கு அருகிலுள்ள இடத்தை காணுங்கள். என் உடலில் 2 அங்குல அளவுள்ள ஒரு பகுதி முடி இல்லாமல் போய்விட்டது. அதனால் நான் அஞ்சுகிறேன். மரணம் நிச்சயம் இருக்கும்போது வீடுகளை என்ன செய்ய இயலும்? நாரத மாமுனிவர் கூறினார். அவரது வார்த்தைகளை செவிமடுத்த மன்னர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அத்தகைய நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை அவர் புன்னகைத்து கொண்டே வினவினார். மன்னர் இந்திரத்யும்னன் கூறினார், அந்தணரே, நான் உங்களிடம் இதனை வினவுகிறேன். தானங்களின் சக்தியா அல்லது தவத்தின் சக்தியா உங்கள் ஆயுளை இவ்வளவு நீளமாக மாற்றியது? லோமச முனிவர் கூறினார், மன்னா, செவிமடுப்பீராக. என் முந்தைய பிறவியில் நடந்த புண்ணியமான கதையினை நான் கூறுகிறேன். அது சிவ வழிபாட்டுடன் தொடர்புடையது மற்றும் அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது. முன்பு நான் மிகுந்த வறுமையில் வாடிய ஒரு சூத்திரனாக இருந்தேன். பசியால் மிகவும் துன்புற்று பூமியில் அலைந்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய லிங்கம் என் வலையில் சிக்கியது. நண்பகலில் வெகு தொலைவில் இல்லாத ஒரு நீர்நிலையை கண்டேன். அதன் பின்னர் நான் அந்த நீரில் இறங்கி நீராடினேன். நீரை பருகி சம்புமூர்த்தியின் சிவனாரின் லிங்கத்திற்கு நீராட்டினேன். சிறந்த தாமரை மலர்களை கொண்டு வழிபாடு செய்தேன். பசி என்னை ஆட்கொண்டது. ஸ்ரீகண்டனை சிவபெருமானை வணங்கிய பின்னர் நான் மீண்டும் பயணத்தை தொடங்கினேன். வழியிலேயே நான் இறந்து விட்டேன். சிறந்த மன்னரே, அதன் பின்னர் நான் ஒரு பிராமணரின் இல்லத்தில் மகனாக பிறந்தேன். சிவலிங்கத்திற்கு நீராட்டி ஒரு முறை தாமரை மலர்களால் வழிபட்டதன் பலனை பகவான் ஸ்ரீஹரியின் நிகழ்வுகளை என்னால் நினைவு கூற இயன்றது. இந்த உலகம் அவித்யையின் அறியாமையின் வெளிப்பாடு என்பதையும் அது பொய்யானது மற்றும் தோற்ற அளவில் மட்டுமே உண்மையானது என்பதையும் உணர்ந்த பின்னர் நான் மௌனத்தை கடைபிடித்தேன். மகேஸ்வரனாரை வழிபட்டு அவரது முதுமை பருவத்தில் நான் மகனாக கிடைத்ததால் அவர் எனக்கு ஈசானன் என்று பெயரிட்டுள்ளார். இவரது ஊமை தன்மையை நான் போக்குவேன். வேறு பல வழிகளையும் முயன்று பார்த்தார். பெரும் மாயையால் மனம் மயங்கியிருந்த என் பெற்றோரின் அறியாமையை கண்டு நான் மனதிற்குள் புன்னகைத்து கொண்டேன். அதேபோல் இளமை பருவம் அடைந்த பின்னர் ஒவ்வொரு இரவும் இல்லத்தை விட்டு வெளியேறி தாமரை மலர்களால் சம்புமூர்த்தியை சிவபெருமானை வழிபட்டு விட்டு திரும்புவேன். பின்னர் என் தந்தை இறந்தபோது நான் அறிவற்றவன் என்று கருதி என் உறவினர்கள் என்னை கைவிட்டனர். அதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன்.
பழங்களை மட்டுமே உணவாக கொண்டு பல்வேறு வகையான தாமரை ஆசனங்களால் ஈசனை வழிபடுவதில் இன்பம் கண்டு நான் வாழ்ந்து வந்தேன். அதன் பின்னர் 100 ஆண்டுகள் முடிந்த நிலையில் பிறை சூடிய இறைவனும் வரங்களை அருள்பவருமான சிவபெருமான் நேரில் தோன்றினார். முதுமையும் மரணமும் இல்லாத நிலையை எனக்கு அருளுமாறு அவரிடம் வேண்டிக் கொள்ளப்பட்டது. ஈஸ்வரனார் கூறினார், பெயர் மற்றும் உருவம் கொண்ட எவருக்கும் மரணமின்மையோ அல்லது முதுமையிலிருந்து விடுதலையோ கிடையாது. அது நானாகவே இருந்தால் கூட பௌதிக உடலின் அழிவு என்பது உண்டு. எனவே உனது வாழ்நாளின் கால அளவை நீயே தீர்மானித்துக்கொள். சம்புமூர்த்தியின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த நான் அப்போது பின்வரும் வரத்தை வேண்டினேன். ஒரு கல்பத்தின் முடிவில் என் உடலில் இருந்து ஒரு முடி உதிரட்டும். எல்லா முடிகளும் உதிர்ந்துவிட்டால் நான் இறக்க நேரிடும். அதன் பின்னர் நான் தமது கணமாக பணியாளராக இருப்பேன். இதுவே நான் விரும்பும் வரம். அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு இறைவனாரான ஈசனார் அன்று முதல் நான் முழுமையாக தவத்தில் ஈடுபட்டேன். சூரிய தாமரைகள் அல்லது பிற வகை தாமரைகளை கொண்டு சிவனாரை வழிபடுவதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்து ஒருவன் விடுபடுகிறான். இதில் ஐயமில்லை. மன்னா, நீரும் இதை செய்வீராக, தாமும் விரும்பியதை பெறுவீராக. ஹரனின் சிவனாரின் பக்தர்களுக்கு இம்மூன்று உலகங்களிலும் அடைவதற்கு அரியது என்று எதுவுமில்லை. புற செயல்பாடுகளை அடக்கி ஐம்புலன்கள் மற்றும் செயல்புரியும் உறுப்புகளை கட்டுப்படுத்தி சதாசிவனாரிடம் எப்போதும் ஒன்று இருப்பது அந்தர்யோகம், உள்நிலை யோகம் எனப்படும். இந்த அந்தர்யோகத்தை பயில்வது மிகவும் கடினம் என்பதால் சிவபெருமானே பகிர் யோகத்தை, மேல்நிலை யோகத்தை பரிந்துரைத்தார். பஞ்சபூதங்களை கொண்டு செய்யப்படும் வழிபாடானது நிச்சயமாக சிறப்பான பலன்களை தரக்கூடியது. இது தடைகள், கர்ம வினைகளின் பலன் அல்லது மறைந்திருக்கும் கர்ம வாசனைகள் போன்றவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. ஈசானனை சிவபெருமானை வழிபட்டு பிரணவத்தை ஓம்காரத்தை ஜபிப்பவர் முக்தியை அடைவார். பாவங்கள் அனைத்தும் அழிந்த பின்னரே ஒருவருக்கு சிவனாரிடம் உண்மையான பக்தி உணர்வு ஏற்படுகிறது. பாவங்களால் பீடிக்கப்பட்ட மனதை கொண்டவர்களுக்கு சிவனாரை குறித்த செய்தி கூட சென்றடைவதில்லை. பாரத பூமியில் மிகவும் சிறப்பு மற்றும் சிறந்த சிவ வழிபாடு அல்லது புனித நீராடல் ஆகும். கங்கை நதியின் பக்தி அரிதானது. சிவபக்தி இன்னும் மிகவும் அரிதானது. கொடைக்கு தகுதியான ஒரு பிராமணருக்கு தானம் செய்வது மிகவும் அரிதானது. அக்னி வழிபாடு மிகவும் அரிதானது. சிறிதளவு புண்ணிய செயல்கள் செய்பவர்களுக்கு புருஷோத்தம வழிபாட்டின் நல்வாய்ப்பை அடைவது மிகவும் கடினம். குறைபாடுள்ள ஸ்லோகமாக இருப்பது 1,00,000 வில்லுகளால் தனுஷ்யாமம் யோகத்தை செய்யலாம். அதில் பாதியால் அக்னியை அடையலாம். 1,00,000 வில்லுகளால் ஒருவன் தகுதியானவனாக ஆகிறான். 60,00,000 வில்லுகளால் ரேவாவையும், அதாவது நர்மதை நதியையும் ருத்ரனையும் அடையலாம். இவ்வாறு மகேஸ்வரனாரை வழிபட்டதால் என் ஆயுள் எவ்வாறு நீடித்தது என்பது குறித்த அனைத்தும் அரசே தங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. சிவபக்தி சடங்குகளை செய்யும் உன்னத ஆன்மாக்களுக்கு இந்த 3 உலகங்களிலும் பெறுவதற்கு மிகவும் கடினமானதோ அல்லது முடியாததோ அல்லது அரிதாகவே சாதிக்கக்கூடியதோ எதுவும் இல்லை என்பது உறுதியானது. அரசனே, நந்தியம்பெருமான் சிவனாரை வழிபட்ட அதே உடலின் மூலம் பூரணத்துவம் அடைந்தார் என்பதை அறிந்த பின்னர் சங்கரனாரை யார் தலைவணங்காமல் இருப்பார்கள்? அரசனான ஸ்வேதன் ஸ்ரீகண்டனை வழிபட்ட போது காலன், அதாவது மரணத்தின் கடவுள் கூட அழிக்கப்பட்டார். அப்படி என்றால் அந்த ஈசனை யார் வழிபடாமல் இருப்பார்கள்? யாருடைய சித்தத்தால் இந்த பிரபஞ்சம் பிறந்து, அதாவது உருவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு கலைக்கப்படுகிறதோ அவரிடம் யார் அடைக்கலம் தேடாமல் இருப்பார்கள்? மேற்கூறியவற்றின் இரகசியம் இதுதான். அரசனே, மனிதர்களின் மிக முக்கியமான கடமை சிவனாரை வழிபடுவதே ஆகும். ஸ்வர்க்க உலகங்கள் முதலியவை சிவனை பெறுவதற்கு அமைகின்றன. சிவனாரை தலை வணங்குகிற ஒருவர் உடனடியாக சிவனருளை பெறுகிறார் என்பதே உண்மை. ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.